வாழும்போதும் சரி, இல்லை லைஃப்பில் ஏதாவது ஒரு டவுன் ஹில்ல நம்ம இருக்கும்போதும் சரி, என்ன பிரச்சனை ஆகும்னா டெய்லியும் காலையில் எதுக்கு எழுந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரலாம். பட் அந்த மாதிரியான கேள்வி வரும்போதுலாம் ஆக்சுவலி என்ன காரணம்னா, வி ஆர் போர்ட் வித் லைஃப், இல்லைன்னா நடக்கிற அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்னாலையும் சிச்சுவேஷன்னாலையும் வி ஆர் ஜஸ்ட் போர்ட் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஒன்று நம்ம அப்கிரேட் பண்ணணும், இல்லை நம்ம சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் அப்கிரேட் பண்ணணும். ஆக்சுவலி நான் இதுக்கு சூஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த செடி வளர்க்குறது அப்படிங்கிறது. ஸோ டெய்லி மார்னிங் என்ன ஆனாலும் சரி, காலையில் இருந்துச்சு அவனை தண்ணி ஊற்றல அப்படின்னா ஒரு 11 மணிக்கு மேலே பயன் ஆகிடுவான் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலே இந்த செடி வளர்க்குறது அப்படிங்கிற என்னோட பேஷனாக நான் எடுத்தேன். ஆனால் என்னென்னா, என்னை விட சோகமாக ஏன் செடியும் கொஞ்ச நாள் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான், ஓ மை காட், இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ நான் ஒரு பிளான்ட் மதர், என் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு நான் என்னோடய ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். சின்னனா இண்டோர் பிளான்ஸ் இந்த மாதிரி கடையிலலாம் பார்த்தோன்னே டபக்குன்னு நம்ம எடுத்து வீட்டில் வச்சுப்போம். ஆனால் அவனுக்கு வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவையான அந்த சன்லைட்டுங்கிறவன் எங்கே இருக்கான், நம்ம வீட்டுக்குள்ள சன்லைட் எந்த பக்கம் எட்டி பார்க்குறாங்கிறதே நமக்கு பாதி பேருக்கு தெரியாது. அப்படிங்கும்போது இந்த செடிக்கு எப்படி சன்லைட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு, இண்டோர் பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து மினிமம் ஆஃப் சன்லைட் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கூல் டவுன் பண்ணிக்கிறதுக்காக பச்சை பசேல்னு செடி வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்கி வீட்டில் நிரப்பிக்கிறோம்ல, அதே மாதிரி செடியும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுமா. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு லீஃப் வந்து பயங்கர ட்ரை ஆயிடுச்சு, ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படிலாங்கும்போது நம்ம விட்டுருவோம். அதுவும் பார்ட் ஆஃப் நேச்சர் தானே அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த செடியெல்லாம் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சோன்னே, ஆஹா நான் வளர்த்த குழந்தை பூக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அந்த பூவை நான் பறிக்கவே மாட்டேன். டோன்ட் ப்ளக் த ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லி நானே எனக்கு ஒரு ரூல் வச்ச மாதிரி நான் பறிக்கவே மாட்டேன். பட் வந்து இவங்களோட இந்த கிளாஸில் பார்க்கும்போது தான் ஐ ரியலைஸ்ட், அது பூ பூத்தோடனே ஆல்மோஸ்ட் அதோட என்ன கடமை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து செடியெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருமா. ஸோ அதை நீங்கள் பறிக்காமல் விட்டீங்க அப்படின்னாலே அந்த செடியோட க்ரோத் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி நீங்கள் அது வந்து அஃபெக்ட் ஆன லீவ்ஸ்லாம் எடுக்கல அப்படின்னா இந்த செடிக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஒருவேளை நம்ம அந்த லீவ்ஸ்லாம் கட் பண்ணி விட்டோம், அந்த ப்ரூனிங்னா அந்த தேவையில்லாத இடத்தெல்லாம் வந்து கட் பண்ணி விடுறது, இல்லை ஷார்டன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ண அந்த செடியோட க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த எல்லோ கலர் லீவ்ஸ்லாம் மாறுது இல்லை, அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து பிளான்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி நான் ஒரு செடி வாங்கும்போது இந்த முட்டைத்தோல் அங்கே போடலாமா, வெங்காயத்தோல் அங்கே போடலாமா, இந்த மாதிரியான நிறைய டவுட்லாம் இருந்தது. ஆனால் செடிக்கு தேவையான இந்த நைட்ரஜன், அப்புறம் வந்து பாஸ்பரஸ், பொட்டாசியம், இதெல்லாம் எந்த ரேஷியோவில் இருக்கணும், இது ஒவ்வொரு செடிக்கும் வேறுபடும். அதே மாதிரி தண்ணி ஊற்றுறது வந்து காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நம்ம ஊற்றுறது தான் வந்து ப்ராப்பரான ஒரு டைமாக இருக்கும். இதையும் தாண்டி ஒரு ரூட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருது, இந்த செடியை நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரீபாட் பண்ணும், வேறு பானைகளுக்கு மாற்ற வேண்டியதாக வரும், இதில் எந்தெந்த செடியெல்லாம் வந்து எந்த மாதிரியான தண்ணி ஊற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப திக்கராக நல்ல பெரிய பெரிய லீவ்ஸ் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து தண்ணி கம்மியாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் ரொம்ப லைட்டாக லீஃபியாக இருக்கான்ல, அவனுக்குலாம் நிறைய தண்ணி தேவைப்படும், நிறைய சன்லைட் தேவைப்படும். இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் நம்மளுடைய அவன் யாரும் இந்த கேக்டஸ், இந்த மாதிரி சக்குலன்ஸ்லாம் இருக்கான்ல, இந்த சக்குலன்ஸுக்கு அது வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வாங்கின சக்குலன்ஸ் எல்லாம் மட்டுமே என்னன்னு தெரியல, ஒன்று நிறைய தண்ணி குடிச்சு ஊதி போயிருந்தது, இல்லைன்னா வந்து சீக்கிரமாக வேன் ஆகிட்டான். ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ நான் வந்து ஸ்கில் ஷேர்லாம் உங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி எடிட்டிங்லாம் எப்படி பண்ணுறது, ஒரு கேமரா வந்து நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுறது. இப்போ புக் ஷோ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து அதோட குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், ஒரு யூடியூப் வீடியோ எப்படிலாம் நம்ம ஷூட் பண்ணலாம், அதோட ஷார்ட்ஸ் எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் நான் ஸ்கில் ஷேரில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஸ்கில் ஷேரில் வந்து நிறைய கிளாஸஸ் நான் பார்த்தேன். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு கிளாஸ் தான் வந்து ஏக்தா சௌத்ரி அப்படிங்கிறவங்க வந்து இந்த செடி வளர்ப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாஸ் எடுத்திருந்தாங்க. நான் ஏன் ஏக்தா சௌத்ரி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஸ்கில் ஷேரில் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து பிளான்ஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இந்தியன் வெதரை வந்து பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இந்தியனோட வீடியோ பார்த்தா பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட கிளாஸஸ் வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஸோ நம்ம வந்து நம்ம லைஃப்பை பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செடி வாங்குறது, நாய்க்குட்டி வாங்குறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம பெட்டராக எக்யூப்டாக இருக்குமா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான். ஸோ அதுக்காக தான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த பிளான்டிங் மட்டும் கிடையாது, இப்போ வந்து நம்ம பிளான்டிங்கை தாண்டி இப்போ இந்த மண்டலாஸ்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஹீலிங் விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த மண்டலாவை எங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்கில் ஷேரில் தான் வந்து கிளாஸஸ்லாம் பார்த்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நம்ம வந்து அடுத்த லைஃப்பில் வந்து அடுத்த லெவல் போகணும், இப்போ வேறு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆயிடுச்சு, ஸோ அதனால பெருசாக நம்ம ஒர்க்கிலே பெரிய ஒரு ஸ்கில்லை காட்ட வேண்டிய ஒரு திறமையே தேவைப்படல அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் வந்து நம்மளுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவாது நிறைய ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃபி இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், இல்லை வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் எப்படி ஆக்டிவாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட ஒரு பயங்கர ஸ்கில்லாக மாறிட்டு வருது. அப்படிங்கும்போது அது டெவலப் பண்ணுறதுக்கான கிளாஸஸ்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸ்கில் ஷேரில். எங்கே அனந்திமா உன்னோட வீடியோ பார்க்கும்போதே 100 ஆட் வருது, நீ பேசுறதே என்னால் ஃபாலோ பண்ண முடியல, டூ மச் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஆக்சுவலி வந்து ஸ்கில் ஷேரில் ஒரு நல்ல விஷயம்,
என்ன மாதிரி எல்லாருமே அங்கே வந்து வீடியோஸ் பண்ணல. ஸோ வந்து ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கில்ச்சர் ஒரிஜினல்ஸ் நீங்கள் பார்க்கலாம், இல்லை வந்து க்யூரேட்டட் அந்த மாதிரி பிக்ஸ் நீங்கள் ஸ்டாஃப் பிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆட் ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இவ்வளோ விஷயம் கற்றுக்கணும்னா எவ்வளோ செலவாகணும்? சின்ன வயசுலேருந்து எனக்கு பாட்டு கிளாஸும் போகணும், டான்ஸ் கிளாஸும் போகணும், ட்ராயிங் கிளாஸும் போகணும், ஹிந்தி கிளாஸும் போகணும் அப்படின்னு இத்தனை கிளாஸஸ் நான் போகணும்னு ஆசைப்பட்டாலுமே ஒன்று அதுக்கு டைம் இருக்காது. இல்லை ஒரு கிளாஸ் ஆரம்பித்தோடனே இது எனக்கு வேணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வேறு கிளாஸ் போகும்போது ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கிளாஸில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் செம்மையாக அடிப்பாங்க. அப்படிங்கிறனால ஏதோ ஒரு கிளாஸ் தான் நம்ம கற்றுந்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி அன்லிமிட்டடான கிளாஸ் வந்து ஒரு மாதத்துக்கு 166 ருபீஸ் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து ஒரு 2000 ருபீஸ்க்குள்ளேயே வந்து இத்தனை கிளாஸஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னா அதை விட பெருசாக என்ன இருக்குது? பட் உங்களுக்கு 166 ருபீஸ் கூட கிடையாது. அதை விட ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து கிளாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர 1000 பேருக்கு மட்டும் ஸ்கில் ஷேரை ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி ஃப்ரீயாகவே நம்ம நிறைய கிளாஸை முடிச்சிடும், அது ஒரு விஷயம். இருந்தாலும் அதெல்லாம் பண்ண முடிச்சதுக்கப்புறமா ஒரு மாதத்தில் மல்டிபிள் கிளாஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதையும் தாண்டி வாவ் ஆனந்தி, நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன், இல்லை நீ ஃபீல் பண்ணுற மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன், எனக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுல வந்து பயங்கர ஆர்வம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆனுவல் மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். அது வந்து 2000 ரூபாய்க்கு கம்மி தான். சரி, நம்ம லைஃப்பில் நம்ம இப்போ கற்றுக்கிற விஷயமோ இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயமோ எப்போ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் லைஃப்பில் நான் பயங்கர டவுனாக இருந்தபோது என்னை சுற்றி இந்த செடி கொடிகள்லாம் இருந்தா அதுக்காக நான் டெய்லியும் எழுந்திரிச்சு ஒரு பிளான்ட் மதராக பொறுப்பாக வந்து தண்ணியெல்லாம் ஊற்றினா நான் பயங்கர ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுவேன். அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து செடியெல்லாம் வாங்கி வளர்க்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி நிறைய பேர் வந்து பூனைக்குட்டி, நாய்க்குட்டி இந்த மாதிரிலாம் வந்து வாங்கி வளர்ப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை தரும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் இந்த மாதிரி நான் ஆசைப்பட்டு நிறைய செடிகளை கொண்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது மனசு லைட்டாக வலிக்க தான் செய்யுது. பட் ஐம் நாட் அ பிளான்ட் கில்லர், ஐம் நாட் அ சீரியல் கில்லர். இனிமேல் வந்து நான் இன்னும் செல்லா குட்டியாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தான் வந்து புதுசாக இந்த புதினாலாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து நட்டு வச்சிருக்கேன். ஆக்சுவலி இருக்கிறதுலே வந்து இந்த கீரை வகைகள்லாம் இருக்கான்ல அவன் தான் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டு டபக்குன்னு எப்படி போட்டாலும் வளர்ந்துருவானா. இதையும் தாண்டி இந்த தக்காளிலாம் எப்படி வளர்க்கணும், தக்காளி இருக்குல்ல அதை அப்படியே கட் பண்ணி உள்ளே போட்டு மேலே ஒரு 1 இன்ச்சு சாயில் போட்டோம்னா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அவனே வந்து முளைக்க ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிறதையும் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். எல்லாமே நானே சொல்லிட்டேன்னா அப்போ நீங்கள் என்ன கற்றுப்பீங்க? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் முதல்ல ஒரு செடி வரதுக்கு முன்னாடி இல்லை ஆல்ரெடி செடிகள்லாம் இருக்குது, அது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, இல்லை வந்து இப்படி வச்சாலும் அவனுக்கு கோவம் வருது, அப்படி வச்சாலும் அவனுக்கு கோவம் வருது, ஆகுனா சடால் நான் ஆயிடுறாச்சே இனிமேல் நான் செடியை வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா செடினால எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் பயங்கர பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். பட் அவனை பற்றின உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராபப்ளி இப்போ நான் கற்றுக்கிட்ட கிளாஸை கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அல்லது ஏதோ ட்ரிஷா போரா, கரெக்ட் தானே அவங்க பேர், அவங்களோட ஹவு நாட் டு கில் யுவர் பிளான்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கு வந்து நான் கடையில் பார்த்ததுமே இது என்ன எனக்காகவே வச்ச மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த பிளான்ட் எடுத்தேன். இதுவும் ஒரு இந்தியன் ஆத்தர் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா மோர் தென் அந்த பிளான்ட் கேரிங் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பக்கம் வந்து எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் வளர்க்குறோம் அந்த பிளான்ட்டை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இதில் இருக்க ஒரு சில பிளான்ட் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே என் குழந்தையோட ஃபோட்டோ இந்த மேகசினில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த புக் வேணும் அப்படின்னா இதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ஒரு செடி வாங்கலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பில், அதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் பண்ணலாம். மறக்காம த புக் ஷோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஆர்ஜே அனந்தி அகைன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கிட்ட பெருசாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசை இருக்கும், அது கண்டிப்பாக எனக்கும் தெரியும். ஆர்ஜே அனந்தி @thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்பி விடுங்க. நான் பேசுறதெல்லாம் பார்க்க வர அனந்தி கேட்டால் மட்டும் போதும். இல்லை இந்த செடி கொடிகளுக்காக தான் இன்னைக்கு பார்த்தேன், மற்ற நாளில் செடி இருக்காதுன்னா நான் முகத்தை பார்க்க ஆசைப்படல அப்படின்னா நீங்கள் வந்து நான் பேசுகிற விஷயங்கள்லாம் கேட்க மட்டும் செய்யலாம். எங்கே அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவாக நம்ம புக் ஷோவோட பாட்காஸ்ட்லாம் இருக்குது, அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இதே மாதிரி செடியாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, கரப்பம்பூச்சியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி நீ எங்கே தான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா குட்ரீட்ஸில் இந்த மாதிரி என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது அப்படிலாம் நான் தேடுவேன். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த புக்லாம் படித்து முடிச்சிட்டேன், படிக்கணும்னு ஆசைப்படுறேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அப்டேட்ஸ்லாம் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, அங்கேயும் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஓகே, பாய்.